பூசன் ஓகே. இது வந்து எதுக்கு சொல்லி பார்க்குறேன்னு அப்புறமா தெரியும். எல்லாருக்கும் வணக்கம், இது உங்கள் லண்டன் தமிழன். இன்னைக்கு நம்ம வீட்டில் டியூஸ்டே ஈவினிங் ஆஃபீஸ்லாம் போயிட்டு வந்து ஒரு குயிக்காக ஏதாச்சும் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ஐடியா வந்தது வந்து ரோஸ்ட் சிக்கன். ஆனால் பெரிய சிக்கன் இல்லை, இந்த டைம் யங் சிக்கன். 28 டேஸில் ஒரு சிக்கனை கட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பேர் வந்து பவுசன். கரெக்டாக சொல்லிட்டேன், 10 தடவை இது பண்ணேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் வெனிசன் மான் கறி. இந்த ஊரில் மான் கறி வந்து இது வந்து லீகல், இங்கே தப்பு இல்லை. நம்ம ஊரில் தப்பு, இங்கே தப்பு இல்லை. ஸோ எல்லாருமே கோச்சிட்டு திட்ட ஆரம்பிச்சிடாங்க. இந்த ஊரில் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் விற்கிறாங்க, அதனால தான் நாங்கள் வாங்கி செஞ்சு சாப்பிட்றோம். ஸோ வெனிசன் மான் கறி வந்து இன்னைக்கு வந்து நாங்கள் ஸ்டேக் ஒரு 4 ஸ்டேக் எடுத்து அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி சாப்பிட போகிறோம். இல்லை அதை வந்து கிரில் பண்ணி சாப்பிட போகிறோம். இது வந்து குட்டி சிக்கனு. சிக்கன்லேயே வந்து 28 நாளைக்கு முன்னாடி அதை வந்து கட் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் வந்து போசினோ ஏதோ சொல்கிறாங்க. நாங்கள் ஏதோ பேர்டு இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் சர்ச் பண்ணோம். ஃபைனலாக தான் தெரிஞ்சுட்டு காடை கவுதார நினச்சிட்டு அது பண்ணிடுச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் 2 ஐட்டம். ஒன்று வந்து மேடம் வந்து சிக்கன் பண்ணுறாங்க, சிக்கனில் இளஞ்சிக்கன் யங் சிக்கன் பண்ணுறாங்க, அதோட ரோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ குட்டியாக வருது பாருங்கள். இதுதான் குட்டி சிக்கன், பேபி சிக்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதோட இது கம்மி நினைக்கிறது. சும்மா 28 நாளில் எவ்வளோ ரொம்பலாம் வளர்ந்துருக்காது. ½ நல்லா மேரினேட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி எடுத்துகிட்டு வராங்க. இப்போ அடுத்ததுன்னா அதில் தயிர் போட்டு அதையும் கொஞ்சம் நேரம் ஊற விடணும். அது தயிர் போட்டதுக்கப்புறம் 3 hours பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ தான் ப்ராப்பராக அது மேரினேட் ஆகும். தயிர் மசாஜ் ஹேப்னிங். சூப்பர் ஆகிட்டு இருக்கு. நல்ல செக்கச்சபேர்னு இருக்குது. அந்த கலர் எங்கேருந்து தான் வருதுன்னு தெரில. சூப்பர். 5 நிமிஷம் வந்து அவனை ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து சிக்கன் எடுத்து உள்ளார வச்சிடலாம். இந்த இப்போ வந்து வெனிசன் தான் வந்து மான் கறி இன்னைக்கு இது பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு உப்பு பெப்பர்லாம் போட்டுட்டு நம்ம ஊர் ஸ்டைலில் சமைக்கல இல்லை. ஸோ நம்ம ஊர் ஸ்டைலில் சமைக்கல. இது மான் கறி 4 ஸ்டேக் மாதிரி பண்ண போகிறாங்க. ஸோ உப்பு மிளகெல்லாம் போட்டு அப்படியே நம்ம என்ன சொல்கிறது தோசைக்கல்லில் போட்டு அப்படியே எடுக்க போகிறாங்க. ஸோ இதுதான் மான் கறி. இந்த ஊரில் கிடைக்கிற மான். நம்ம ஊரில் டென்ஷன் ஆகிடுவீங்க, நம்ம ஊரில் அலௌடு இல்லை, இந்த ஊரில் அலௌடு. இந்த ஊரில் மான் கறி விற்கிறாங்க. நம்ம ஊர்லன்னா தப்பு, இங்கே தப்பு இல்லை. ஸோ அதனால தான் மான் கறி எடுத்து கடையில் விற்கிறாங்க. கவர்மெண்ட்டே அலோவ் பண்ணுது, அதனால் நாங்கள் சாப்பிட்றோம். இப்போ மான் கறி வந்து மேரினேட் பண்ண போகிறாங்க. மான் கறி ரொம்ப ஈஸி, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. ஏன்னா இது வந்து நம்ம குழம்பு மாதிரிலாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஈஸியாக இது ஒரு டியூஸ்டே ஈவினிங் வீக் டேஸில் ஆஃபீஸ்லாம் போய்ட்டு வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியானது. வெள்ளைக்கார ஸ்டைலில் தான் மேரினேட் பண்ணுறாங்க. இப்போ வந்து இது போட்டதுக்கப்புறம் 7 நிமிஷம் 7 மினிட்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா 6 to 7 மினிட்ஸ் போட்டிங்கன்னா இது வந்து நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எனக்கு பிடிச்ச டேஸ்ட்டு. ஸோ வந்து மீடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி செய்கிறாங்க. If I'm lost along the way, if I wander off onto a different trail, will you forgive me if I fail when I'm lost and derailed? ஸோ இன்றைக்கி சாப்பாடுல வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை, ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ இப்படியே நான் டேஸ்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இது வெனிசன் மான் கறியை டேஸ்ட் பண்ணுறேன். இந்த சூப்பராக கட் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்க. If I cry when I'm blue,
if I cry alone when I am with you? Will you forgive me? சரி சாஃப்டாக வந்திருக்கு, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, யம்மியாக இருக்குது. யூஸ்வலாக மான் கறி சரியாக பண்ணலான்னு ரொம்ப சூவியாக போயிடும். பட் இது சூப்பராக இருந்திருக்கு, ரொம்ப நல்ல டேஸ்ட்டு. இதில் உப்பு இருக்குது, இது பெருனா உப்பு மிளகு இது மட்டும்தான், வேறு எந்த காம்பினேஷனும் இல்லை. அப்படியே பண்ணி எடுத்தது. ஈஸி டு குக், 7 நிமிஷத்தில் முடிஞ்சு வச்சு. நான் கொஞ்சோண்டு அதில் நம்ம ப்ராக்கோலி எடுத்துக்கிறேன். ப்ராக்கோலி ஆம்ஸ்க்கு நல்லதுன்னாங்க, அதை சாப்பிட்டு பார்ப்போம். அமேசிங்காக இருக்குங்க, ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டு. நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள், அமேசிங் டேஸ்ட்டு. இந்த மாதிரி பதத்தில் எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு கொஞ்சம் ஹார்டராக பிடிக்குன்னா இன்னும் கொஞ்சம் லேட்டாக எடுங்க. இது வந்து 7 மினிட்ஸ் பெட்டர். இன்னும் உங்களுக்கு ரெட்டிஷாக சில பேருக்கு பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் மினிட் எடுத்துக்கலாம். மிருதம் ஹாப்ஸுமாக இருக்குது. தேங்க்யூ கேமராமேன். அவங்களே சமைச்சு அவங்களே நம்மளுக்கு எதுவும் கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ வந்து நம்ம குட்டி சிக்கன் சாப்பிட போகிறோம். அது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். இதுக்கு வந்து நம்ம என்னென்ன ஏற்கனவே தந்தூரி மசாலாலாம் போட்டு பண்ணாங்க. நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உரப்பு தேவைப்படுது. ஸோ என்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்துக்குவோம். பாருங்கள், ரெட் ஹாட் ஒரிஜினல் அப்படின்னு ஒரு சாஸு. இது வந்து கயான் பேப்பரில் பண்ணது, நல்ல சாஸு. அது எப்படி கயான்பாங்களா என்னன்னு சொல்ல, இந்த ப்ரொனன்சியேஷன் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் இந்த பெப்பரு, இந்த இது வந்து சில்லி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்டாலாம் கொஞ்சம் உரப்பு இருக்கும், கிக்கு இருக்கும், ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ இதையும் பாருங்கள், சிக்கனும் சூப்பராக இருந்திருக்கு, சரியாக இருக்கு. ஓ மை காட், ரொம்ப டேஸ்டி, யம்மியாக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது. இது ரெண்டுலேயும் பாருங்க, இங்கே பாருங்க. இப்போ நம்ம ப்ராக்கோலி எடுத்து சாப்பிட்றேன். இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா குயிக்காக ஆகிடுது. இது கொஞ்சம் லேட் ஆச்சு, இது 45 மினிட்ஸு. பட் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பண்ணிவிட்டு ஓவரால் பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ் நம்ம மேரினேட்லாம் பண்ணுறது பார்த்தா 3 ஹவர்ஸ் ஆகிடும். பட் நீங்கள் காலையில் பண்ணி வச்சுட்டு மேரினேட் பண்ணிட்டு போயிட்டு வந்து ஈவினிங் வந்தோடனே அவலில் தூக்கி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் போய் குளிச்சு வரதுக்குள்ளார ரெடி ஆகிடும். டேஸ்ட்டும் சூப்பர், ஹெல்த்தியாகவும் இருக்கும். சீக்கிரம் சாப்பிட்டு தூங்கிட்டே இருக்கலாம். அமிர்தமாக இருக்குது. தேங்க்யூ. நான் டியூஸ்டே ஈவினிங் சூப்பராக போச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நான் ஹாங்காங் போனப்போ எனக்கு ஒரு ஜாப்பனீஸ் ஷெஃப் வந்து எனக்கு முன்னாடியே செஞ்சு கொடுத்தாரு. எப்படின்னா, முட்டை ஹாஃப் பாயில்டாக இருக்கும், பச்சையாக இருக்காது, ரொம்ப இதாகவும் இருக்காது, பாயில்டாக இருக்காது, நடுத்தரமாக இருக்கும். அந்த உள்ளே இருக்க மஞ்சள் அப்படியே அது என்ன சொல்கிறது, மெல்ட்டிங்காக இருக்கும், அப்படியே லிக்விடாக இருக்கும். ஸோ அதில் இந்த மீட்டை டிப் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் பாயில் மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து ஷெல்குள்ளாரே வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சோண்டு உப்பு, லைட்டாக பெப்பரை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பீஸ் ஆஃப் ஸ்டேக் எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த ஸ்டேக் எடுத்துக்கிட்டீங்களா, இவங்க இதை எடுத்துகிட்டு இதுவே பெரிய பீஸ் தான், பட் ஃபைன். இப்போ பாருங்கள், முட்டை வந்து நல்லா இதாக இருக்குது, நல்ல லிக்விடியாக இருக்குது. அந்த மெயினாக மஞ்சள் பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்க, தெரியுதா? ஸோ அந்த மஞ்சளை தெரியுதுங்களா, அந்த மஞ்சளை நல்லா எடுத்துகிட்டு இப்போ இந்த டேஸ்ட்டு இதுதான் அன்னைக்கு சாப்பிட்ட மாதிரி டேஸ்ட்டு, சூப்பராக இருக்குது. இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், அமேசிங். இது வந்து நீங்கள் மான் கறியில் தான் டேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் மட்டன் இருந்ததுன்னா மட்டன் கறியிலையும் ட்ரை பண்ணலாம். இன்னொன்று எடுத்துக்கிறேன் பாருங்கள், இது ரொம்ப ரெசிஸ்டே பண்ண முடியல. நல்லா இந்த மஞ்சள் கறியில் முக்கி எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முக்கிடணும். அப்படியே ஃபுல்லாக ஒரு
ஒரு கோட்டிங் இருக்கணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். எடுத்துகிட்டு அப்படியே அமிர்தமாக இருக்குது. இந்த காம்பினேஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்கள், முன்னாடியே ட்ரை பண்ணியிருந்தா சொல்லுங்கள், வேறு ஏதாவது காம்பினேஷன் இருந்தால் கூட சொல்லுங்கள். ஓகே, சரி, பாய்.